சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுக்காவில் ராமநாயக்கம்பாளையம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கண்ணையன் என்கிற பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண ஏழை விவசாயிகள். அவனுடைய 2 பேர்த்தினுடைய இடம் 6 ஏக்கரா 50 சென்ட். இந்த 6 ஏக்கரா 50 சென்ட் நடத்த சம்மந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கூடிய குணசேகரன் விலைக்கு கேட்குறார். விலைக்கு தரம் இருக்கிறாங்க. அடிமாட்டு விலைக்கு கேட்குறத ஒட்டி தரம் இருத்த அந்த விவசாயிகள் மீது ஒரு தவறான கண்ணோட்டத்தோடு அந்த நிலத்தை அபகரிக்கிற நோக்கத்தோடு போலி பத்திரத்தை தயார் செய்து அந்த நிலத்தை அபகரிக்கிற வேலை செய்கிறாங்க. என்ன வேதனைன்னா, இதுக்கு காவல்துறையும் அமலாக்கத்துறையும் வருவாய்த்துறையும் இணைந்து அவர்களுக்கு துணை போகிறாங்க. காரணம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகார பலம் என்பது அந்த அளவுக்கு அத்துமீறப்பட்டு அந்த ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை அபகரிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறாங்க. மேலும் அந்த விவசாயிகள் அந்த நிலத்தில் எந்த விவசாயமும் செய்ய முடியாத அளவுக்கு அடியாட்களை கொண்டு சென்று கொலை மிரட்டல் செய்யப்படுகிறது. இது ஒரு அநியாயமான விஷயம். இந்தியா முழுசும் தமிழ்நாடு முழுவதும் அமலாக்கத்துறை எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு ஏவல் துறையாக இருக்கிறது என்பதற்கு ஒரு பட்டியலின மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிறதுக்கு இன்றைக்கி அமலாக்கத்துறை சேலம் மாவட்டத்தில் இறங்கியிருக்கிறது, பட்டவர்த்தனமாக வெளியே வந்திருக்கிறது. இந்த போக்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வன்மையாக கண்டிக்குது. சம்பந்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் குணசேகரனை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அந்த அடியாட்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு நிலத்தை முறையாக திருப்பித் தருவதற்கான பணிகளை தமிழக அரசு செய்திட வேண்டும் என காவல்துறை கண்காணிப்பாளரையும் மாவட்ட ஆட்சியரையும் சந்தித்து மனு கொடுப்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறோம். இது தமிழக அரசு உடனடியாக களம் காணப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மேவை சண்முகராஜா, மாவட்ட செயலாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சேலம் கோட்டை மைதானத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இதை வலியுறுத்தி கண்டன போராட்டம் நடத்திட திட்டமிட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.